பாபர் 4 தடவை இந்தியாவுக்குள்ள படையெடுத்து வர்றாரு. படையெடுத்து லாகூர்ல படையெடுத்து வந்துட்டு 4 தடவையும் தோத்துட்டு தான் போறாரு. அப்ப கடைசி 5ஆவது தடவை அவர் வர்றாரு. அப்பதான் அவருக்கு இப்ராஹிம் லோடியை பத்தி ஒரு ஐடியா கிடைக்குது. என்ன ஐடியா கிடைக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அவர்கிட்ட ஒரு போதிய பயிற்சி இல்லை அப்படின்னு கிடைக்குது. அவர் 1,00,000 படைவீரர் வச்சிருக்கிறாரு. இவங்க தௌலத்லான் லோடி இவங்க கூட்டணியெல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா 30,000 படைவீரர்கள் தான் இருந்திருக்கிறாங்க. இருந்தாலும் பாபர் தான் ஜெயிக்கிறாரு. என்ன காரணம்னா 2 காரணம் சொல்லியிருக்கிறாங்க வரலாற்றுல. ஒன்று பீரங்கி படையை முதல்ல அறிமுகப்படுத்தினது பாபர். 2வது பார்த்தீங்கன்னா ஒரு பயிற்சி, அவருடைய போர் வீரர்கள் சரியான பயிற்சியோட இருந்தாங்க. அவர் ஒரு கொரில்லா முறை தாக்குதல் அவருக்கு தெரிஞ்சிருந்துச்சு. அதனால இவங்க எல்லாம் பயந்துட்டாங்க, அவருடைய தாக்குதலை பார்த்து பயந்துட்டாங்க. இப்ராஹிம் லோடி படை வீரர்கள் எல்லாருமே ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ராஹிம் லோடி அதுல கொல்லப்படுறாரு. 1526 முதலாம் பானிபட் போர், பானிபட்டுங்கிற இடத்துல முதலாம் பானிபட் போர் நடக்குது. அதை இப்ராஹிம் லோடி கொல்லப்படுறாரு. பாபர் டெல்லியை பிடிக்கிறார். அப்போ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரு பக்கத்துல ராஜபுதனம் கீழே இருக்குது. அதுல ராணா சங்கா அப்படிங்கிறவரு ரொம்ப பிரச்சனையா இருக்கிறாரு பாபருக்கு. அதனால அவர் ராணா சங்காவையும் வீழ்த்துறாரு, ராஜபுதனத்தையும் கைப்பற்றாரு. அவருக்கு வங்காளத்தோட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுறாரு. நட்பானவனே அவருக்கு அங்கிருந்து பீகார் கிடைக்குது. இப்படி ஒரு 4-5 இடத்த அவர் பிடிக்கிறாரு. கான்வாங்கிற இடத்துலதான் அவர் ராணா சங்கா வீழ்த்துறாரு. அதுக்கு சந்தேரிங்கிற இடத்துல ஒரு போர் நடக்குது 1529. அப்போ மொத்தம் 1526 உள்ள வந்தவர் 1530 பாபர் இறந்து போயிடுறாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா அவருடைய செங்கிஸ்கான் வழியிலேயே அவருடைய புதல்வர்களே மிகவும் வீரமான புதல்வரை தேர்ந்தெடுத்து அரசராக்கினாரு. அதே போல பாபரும் ஹுமாயூன் அப்படிங்கிற அவருடைய பையனை அரசராக்குறாரு.